சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். ஒவ்வொரு நாளையும் துவங்கும் பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே துவங்கலாம். நமக்கான இந்த நாளை நல்லபடியாக அமைத்து கொடுத்ததற்கு நன்றி சாயிநாதரே என்று எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே துவங்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, வரம் தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தா, இது உனக்கான கடைசி வாய்ப்பு. வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். இதை நீ பார்க்காமல் போகவே கூடாது. இது உன் அப்பாவின் உத்தரவு, கட்டளை என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் கேட்டுவிட்டு பின் செல்ல பழகு. என் அன்பு பிள்ளையே, தடைகள் வந்தால், நீ செல்லும் வழியில் தடைகள் வந்தால் அதை தகர்த்துவிட்டு செல்ல பழகு. அதை தகர்த்துவிட்டு சென்று கொண்டே இரு. ஏனென்றால் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு பல தடைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். அதையெல்லாம் தவிடு பொடியாக்கிவிட்டு நீ நகர்ந்து சென்றால்தான் உனக்கான பாதை உன் கண்களுக்கு தெளிவாகவே புலப்படும். நீ செய்ய இருப்பது எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை அப்பொழுதே செய்ய துவங்கு. ஆம் என் குழந்தா, எப்பொழுது நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அப்பொழுதே செய்ய துவங்கு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. கடினமான சூழ்நிலைகளை எப்படி கையாள வேண்டும் என்பது உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் என் குழந்தா, கடினமான சூழ்நிலைகளும் போராட்டமான சூழ்நிலையிலும் எப்படி நீ கையாண்டு அதில் வெற்றி காண முடியும் என்றது உன் கையில் தான் இருக்கிறது. உன்னுடைய மனநிலையை பொறுத்துதான் அது அமைகிறது. அதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அந்த துறவி எப்பொழுதுமே மற்ற மடங்களுக்கு சென்று அங்கு வாழும் துறவிகளையும் அவர்களுடைய சீடர்களையும் சந்தித்து பல விஷயங்களை பேசிவிட்டு அந்த விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சியிலேயே அவர் வாழ்ந்து வந்தார். அப்படி ஒரு சமயம் அவர் ஒரு மடத்திற்கு சென்றார். அந்த துறவி அந்த குடிலில் நிறைய சீடர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு சீடர்களும் பல கேள்விகளை அந்த துறவியிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பலவிதமான கேள்விகளை பலவிதமான கண்ணோட்டத்தில் அந்த துறவி அந்த சீடர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். கேள்விகள் அனைவருமே கேட்டுக்கொண்டே இருக்கும் சமயத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதிலையும் சொல்லிக்கொண்டே வந்தார் அந்த துறவி. அப்பொழுது ஒரு சில சீடர்கள் எல்லாம் எழுந்து, ஐயா, எங்க எல்லோருக்குமே ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கிறது. அது என்னவென்று நாங்கள் கூறட்டுமா என்று அனைவருமே கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த துறவி சீடர்களை பார்த்து, கேளுங்கள் என்று கூறினார். அப்பொழுது அந்த சீடர்கள் எப்படி எல்லா கஷ்டமான விஷயங்களுமே மிக மிக சுலபமாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு புரியவே இல்லை. அதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா? இல்லை, ஏதாவது ஒரு எளிய வழி இருந்தால் அதை தாங்கள் கூற வேண்டும் என்று அந்த துறவியிடம் அனைத்து சீடர்களும் கேட்டுக்கொண்டனர். உடனே அந்த துறவி அனைத்து சீடர்களையும் பார்த்து, சீடர்களே, எல்லாவித கஷ்டமான சூழ்நிலைகளையும் கையாள ஒரே ஒரு எளிய வழி இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த வழி என்ன அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரும் ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த துறவியும். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் ஒரு அழகிய குடும்பம் வசித்து வருகிறது. அந்த குடும்பத்தில் ஒரு தந்தை, தாய், மகன் என்று மூவருமே மிக சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய ஒரே தொழில் என்ன தெரியுமா?
வேட்டையாடுவதுதான். பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு இருக்கிறது. அந்த காட்டிற்கு சென்று காலையிலேயே சென்று வேட்டையாடி அதிலிருக்கும் பொருட்களை விற்று அவர்களுடைய வாழ்க்கையே அதன் கையில் அதன் போக்கில்தான் போய்க் கொண்டிருந்தது. அவர்கள் வாழ்வை அப்படித்தான் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த குடும்பம். தினமுமே அந்த சிறுவனுடைய தந்தை வேட்டையாட சென்று விடுவார். தாய் வீட்டில்தான் இருப்பார். ஆனால் அந்த சிறுவனுக்கு தானும் வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் மிக ஆர்வமாகவே இருந்தது. அவனும் தன்னுடைய தந்தையிடம் சென்று, நானும் வேட்டையாட வேண்டும், எனக்கும் அதை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டானாம். அப்பொழுது அவனுடைய தந்தை, நீ இப்பொழுது சிறு பிள்ளை, கொஞ்சம் பெரியவனாகினவுடன் நான் உனக்கு வேட்டையாட சொல்லித் தருகிறேன் என்று கூறினாராம். இப்படியே தந்தை மகனை தடைப்பட்டு கொண்டே இருந்தார், தடை போட்டு கொண்டே இருந்தார். ஆனால் அந்த சிறுவனுக்கு தானும் வேட்டையாட வேண்டும் என்ற ஆர்வம் மிக அதிகமாக இருந்தது. அவனும் மீண்டும் முயற்சித்து கொண்டே இருந்தான் அவனுடைய தந்தையிடம். கடைசியாக தந்தையும் ஒப்புக்கொண்டார். சரி வா, இருவரும் சேர்ந்து வேட்டையாட போகலாம், நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று கூறிவிட்டு மகனையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு வேட்டையாட சென்றார் தந்தையும் மகனும். இருவரும் காட்டுக்குள்ளாக சென்றனர். அது ஒரு அடர்ந்த காடு, நிறைய மிருகங்கள் எல்லாமே இருந்தது. அவர்கள் வேட்டையாடுவதற்காக ஒரு சில மிருகங்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறார் தந்தை. உடனே அந்த சிறுவனும் ஒரு சில மிருகங்களை தேர்ந்தெடுக்கிறான். தந்தையும் அவனுடைய மகனிடம் ஒரு அம்பையும் வில்லையும் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு, இப்பொழுது நீ வந்து அந்த விலங்கை குறிவைத்து வேட்டையாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு குறி வைக்க சொல்கிறார் அந்த தந்தை. அந்த பையனும் மிக மிக கவனமாக அந்த விலங்கை அந்த அம்பினால் குறி வைத்து கொண்டே இருக்கிறான். அந்த சமயம் அந்த சிறுவனுடைய தந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மகனிடமிருந்து விலகி மிக பக்கத்தில் இருக்கும் ஒரு பெரிய மரத்திற்கு பின்புறமாக நின்று தன்னுடைய மகன் என்ன செய்கிறான் என்பதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். இதை சற்றும் கவனிக்காத அந்த பையன் அந்த மிருகங்களை குறி வைப்பதிலேயே ஆர்வமாக இருக்கிறான். சிறிது நேரத்தில் அனைத்து மிருகங்களும் ஒன்று கூடி அந்த பையனை நோக்கி வேகமாக வர ஆரம்பிக்கிறது. எப்படியோ அந்த மிருகங்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த சிறுவன் திரும்பி பார்க்கிறான். அவனுடைய தந்தையும் அங்கு இல்லை. உடனே சாமர்த்தியமாக எப்படியாவது இந்த மிருகங்களிடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வேக வேகமாக ஓடுகிறான். கடைசியில் மிருகங்களிலிருந்து தப்பித்து தன்னுடைய வீட்டிற்கு செல்லும் வழியை தேடுகிறான். ஆனால் சிறுவனாக இருப்பவனுக்கு வீட்டிற்கு போக வழி தெரியவே இல்லை. அங்கும் இங்கும் தேடுகிறான். கடைசியாக சரியான வழியை கண்டுபிடித்து அவன் அந்த வழியில் சென்று கொண்டிருக்கும் வரை அவனுடைய தந்தை அவனுக்கு மறைமுகமாக நின்று கவனித்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக அவன் சரியான வழியை கண்டுபிடித்து விட்டான் என்று அறிந்த பிறகு அவனுக்கு முன்பாக வீட்டிற்கு போய் விடுகிறார் அவருடைய தந்தை. எப்படியோ வீடை கண்டுபிடித்து வந்து வீடு சேர்கிறான் அவனுடைய சிறுவன். வந்ததும் தன்னுடைய தந்தை தனக்கு முன்பாக வீட்டில் இருப்பதை பார்த்து கண்ணீர் சிந்திக்கொண்டே, ஏனப்பா இப்படி செய்தீர்கள்? நீங்கள் வேண்டாம் என்றுதான் சொன்னீர்கள். நான் வற்புறுத்தியதனால்தான் என்னை நீங்கள் அழைத்து சென்றீர்கள். ஆனால் நடுவில் தனியாக என்னை விட்டு வந்து விட்டீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். வழி தெரியாமல் அங்கும் இங்கும் திண்டாடினேன். கடைசியாக ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தேன். ஏனப்பா இப்படி செய்தீர்கள் என்று கண்ணீரோடு அந்த சிறுவன் தன் தந்தையை பார்த்து கேட்கிறான். அப்பொழுது தந்தை பேச ஆரம்பிக்கிறார். மகனே, நீ வேட்டையாட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டாயல்லவா? அதில் தவறு கிடையவே கிடையாது. ஆனால் வேட்டையாடுவதில் உள்ள சாமர்த்தியம் என்ன, சாதுரியம் என்ன என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ செல்வது அடர்ந்த காட்டிற்குள். அந்த காட்டில் பல மிருகங்கள் உன்னை துரத்தி வர
சூழ்நிலை வரத்தான் செய்யும். அந்த சமயத்தில் நீ எப்படி சாதுரியமாக வெளியே வர வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதனால்தான் நான் அப்படி செய்தேன் என்று கூறினாராம் அவனுடைய தந்தை. எனவே வேட்டையாடுவதில் உள்ள முதல் பாடம் என்ன தெரியுமா? அனுபவம்தான் என்று தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்கினாராம் அவனுடைய தந்தை. அன்றைய நாள் முழுவதும் எதையுமே வேட்டையாடாமல் வெறும் கையோடு திரும்பினார்கள் தந்தையும் மகனும். ஆனால் அந்த சிறுவன் கற்றுக்கொண்ட பாடம் மிக பெரியது. இந்த விஷயத்தையுமே நாம் சரியாக செய்யணும் வேண்டுமென்றால் பல தவறுகளில் கிடைத்த அனுபவம் இருந்தால் மட்டுமே அதை மிக சரியாக செய்ய முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை என்ற விஷயத்தை, அந்த அனுபவத்தை அந்த சிறுவனுக்கு மிக சாதுரியமாக சொல்லிக் கொடுத்தார் அவருடைய தந்தை. இப்பொழுது அனைத்து சீடர்களையும் பார்த்து அந்த துறவி கேட்டார், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது என்று கேட்டாராம். இந்த கதையில் அந்த சிறுவனுடைய தந்தை செய்தது சரியா தவறா என்று கேள்வியை எழுப்பினாராம் துறவி சீடர்களை பார்த்து. அதில் ஒரு சில சீடர்கள் தந்தை செய்தது மிக சரியான செயல் என்று சொல்கிறார்கள். மற்ற சிறு சீடர்கள் அவர் செய்தது மிக மிக தவறு, அடர்ந்த காட்டிற்குள் ஒரு சிறுவனை விட்டுவிட்டு வருவது தவறுதானே என்று கூறினார்கள் மற்ற சீடர்கள். அனைவருடைய கருத்துகளையும் கேட்டு முடித்துவிட்டு இப்பொழுது துறவி பேச ஆரம்பிக்கிறார். அந்த சிறுவனுடைய தந்தை செய்தது மிக மிக சரியான ஒரு செயல்தான். 100% மிக மிக சரியான செயல்தான். ஏனென்றால் அவர் அப்படி செய்யவில்லை என்றால் ஒவ்வொரு இடத்திலேயும் அருகிலேயே அந்த தந்தையால் இருக்க முடியாது. அந்த சிறுவன் கூடவே இருக்கவும் முடியாது. அந்த சிறுவன் நாளை தனியாக வேட்டைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த சமயத்தில் அவனுடைய தந்தை எப்பொழுதுமே அருகிலேயே இருக்கிறார் என்ற தைரியத்தில் அவன் பாட்டிற்கு உள்ளே போய்விடுவான். திரும்ப வெளியே வர முடியாது. வருவதற்கான வழியும் அவனுக்கு தெரியாது. இதை அனைத்தையும் கருத்தில் வைத்துதான் அவனுடைய தந்தை மிக சரியாக அந்த ஒரு பாடத்தை தன் மகனுக்கு புகட்டி இருக்கிறார் என்று கூறினாராம் துறவி. அதே போல நீங்கள் என்னிடம் கேட்ட கேள்விக்கும் இதுதான் பதில். எந்த ஒரு கடினமான விஷயங்களையும் சுலபமாக செய்ய வேண்டும் என்றால், சுலபமாக கையாள வேண்டும் என்றால், அதற்கு முன்பாக அந்த விஷயத்தை பல முறை நீங்கள் முயற்சி செய்திருக்க வேண்டும். அந்த முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடிந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் முயற்சி செய்திருக்க வேண்டும். இதுதான் கடினமான சூழ்நிலைகளை கையாளுவதற்கான மிக சிறந்த யுக்தி என்று கூறினாராம் ரவி. அப்படி பல முறை நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் உங்களுக்கு அதிகப்படியான அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை மிக மிக சுலபமாக மிக எளிமையாக முடிக்க நிச்சயமாக உங்களை அந்த அனுபவமே வைத்துக்கொள்ளும் என்று கூறினாராம் அந்த துறவி. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் கையாள வேண்டும், கடினமான வேலையையும் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனுபவமே நம்மை அந்த கடினமான சூழ்நிலைகளை வெளியே கொண்டு வரும். ஆம் என் குழந்தா, கடினமான சூழ்நிலைகளை இப்படித்தான் நீயும் கையாள வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. முடியாதது என்பது உன் வாழ்வில் இல்லவே இல்லை. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே என் பிரியமே. சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேச தெரியாமல் அல்ல, பேச தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது, தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள்.
உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம், ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள். அவர்களே வருந்துவார்கள், ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை. அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் திருத்தவே முடியாது. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிக சிறந்த ஆசானாகவே இருக்கும். சரியாக வாழ்வ கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசான். ஒன்றை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட, வார்த்தைகளால் அவர்களோடு மன்றாடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம்தான். மிகப்பெரிய பலவீனம்தான் துவண்டு போவது. ஆனால் வெற்றிக்கான நிச்சய வழி அதுவாகத்தான் இருக்கும். நீ துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சூழும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வதே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றப்படியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. மனம் என்ன நினைக்கிறதோ, மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடன் செய்துவிடு. ஏனென்றால் காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்காது. உன்னுடைய மனமும் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். தானாக கலங்கிய கண்ணீருக்கும் தூசியால் கலங்கிய கண்ணீருக்கும் வித்தியாசம் அறிவது உண்மையான உறவு மட்டும்தான். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் உடனே துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன். அது தூசியாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, கவலையாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, நான் உன் மீது முழுமையாக உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயி தேவா. நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாதான் இருக்க வேண்டும். உன்னிடம் பழகும் சிலர் பொதுவாக உன்னிடம் சொல்வார்கள், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. உன்னையே எதிர்மறை எண்ணங்களுக்கு உட்படுத்தவே அனைவரும் உன்னை ஆட்கொள்வார்கள். ஆனால் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணம் உன்னை நெருங்கினாலும் கூட அதை தொட விடாமல் தடுத்து நின்று உன்னுடைய நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் பக்கபலமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான விஸ்வரூப வெற்றிதான். நான் இருக்கிறேன் குழந்தையே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும்.
மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதுவானாலும் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. எதுவானாலும் மனம் தளராமல் போராடுபவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். உன்னை வெறுப்பவர்களை, வெறுத்து ஒதுக்குபவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. மனம் நொந்து போகாதே. அவர்களுக்கு உன் உண்மையான அன்பை பெறும் தகுதியும் பாக்கியமும் இல்லை என்று நினைத்துக்கொள். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கும். ஒருவனிடம் கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடந்தாலும் அவனிடம் ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால், உண்மை இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் அவன் ஏழையாகத்தான் ஆவான். நிச்சயமாக அவன் ஏழையாகத்தான் இருப்பான். தனிமையில் ஆறுதல் கூட கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். வந்து உனக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் உன் மன வலியை போக்கும் மருந்தையும் நிச்சயமாக தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. அதற்கு பொறுமை மிக மிக அவசியம். நீ மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது, மனதால் அழுது கொண்டிருக்கும் பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை வார்த்தைகளால் சொல்ல என்னால் முடியவே இல்லை என் பிள்ளையே. உன்னுடைய மனவலி, உன்னுடைய மனவேதனை அனைத்தையும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்று என்னுடைய பெயரை சொல்லி அந்த வலியை தாங்கிக் கொள்ள எனக்கான மன வலிமையை கொடுங்கள் சாயிநாதரே என்று கேட்கிறாய். குழந்தையே, உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை பார்த்த அடுத்த நொடி உன் அருகில் வந்து உன் மனவலியையும் உன் மனவேதனையும் நிச்சயமாக தீர்ப்பேன். சாயிநாதரே, உங்கள் பெயரை சாயி சாயி என்று சொன்னாலே போதும் என்னுடைய அனைத்து வலிகளும் பிரச்சனைகளும் மனவேதனையும் மனக்குழப்பமும் தீர்ந்துவிடும் என்று என் பிள்ளையாகிய நீ சொல்லும் பொழுது நான் எப்படி உன்னுடைய மனவேதனையையும் மனவலியையும் தீர்க்காமல் இருப்பேன் என்று நம்புகிறாய்? அப்படி மனக்குழப்பமோடு இருக்கும் பொழுது, வேதனை தாங்க முடியாமல் உனக்கு நல்லது நடக்க மாட்டேன் என்கிறது என்பதற்காக என்மேல் கோபப்படுகிறாய். ஆனால் பிள்ளையே, உன்னுடைய கோபம் நிரந்தரமானதல்ல. உன் மனதிலிருந்து வருவதில்லை என்பது நான் நன்கு அறிவேன். உன்னுடைய மனவேதனையினால்தான் அந்த கோபம் என்மேல் வெளிப்படுகிறது என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பிள்ளையே. குழந்தையே, நீ விதை விதைக்கும் பொழுது அந்த விதைகள் தூங்குவதே இல்லை. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதே இல்லை. நீ செய்த நன்மை தீமைகளுக்கு நிச்சயம் என்றாவது ஒரு நாள் பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மனக்குழப்பத்தோடு இருக்காதே. என்னாகுமோ ஏதாகிவிடுமோ என்ற மனப்பதற்றத்தில் எப்பொழுதும் இருக்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதை திடப்படுத்திக்கொள். எது நடந்தாலும் நாம் அதை சந்தித்துதான் ஆக வேண்டும், சாதித்துதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தீவிர நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னை உன் வாழ்வில் உயர வைக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உரிமையே இல்லாத உறவும், உண்மையே இல்லாத அன்பும், நேர்மையே இல்லாத நட்பும் என்றுமே நிரந்தரமாக இருந்து விடாது. அதுபோலத்தான் உன்னுடைய துன்பமும் நிரந்தரம் கிடையாது. உன்னுடைய மனக்குழப்பமும் நிரந்தரமாக இருந்து விடாது. உன்னுடைய மனவேதனையும் நிரந்தரமாக உன்னிடமே தங்கியும் விடாது. நிச்சயமாக ஒரு நாள் விடியும். அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நீ ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல அமையாது என் பிள்ளையே. ஆனால் நீ எதிர்பார்க்கிறபடி, நீ எதிர்பார்த்தபடி உன் வாழ்க்கையை மிக அழகாக, மிக நேர்த்தியாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. நீ நினைத்தால்
நடத்தி முடிக்க முடியாதது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை குழந்தா. அதை நன்றாக புரிந்து கொள். நீ எதை சாதிக்க நினைத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் உனக்கு சாதிக்கும் வழியை நான் காட்டுவேன். யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைத்து தவிர்த்து விடாதே. நாளையே அது பட்டமாக கூட மாறலாம். அப்பொழுது நீயும் சரி நானும் சரி சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் அந்த பட்டத்தை. எனவே யாரையும் மிக எளிதாக கீழ்த்தனமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்க்கையில் அழுகைக்கு இடமே இல்லை. உன் நீண்ட கால ஆசை நிறைவேறும். இத்தனை நாட்களாக காத்திருந்த ஒன்று கண்ணீரோடு என்னிடம் மல்கி மல்கி நீ வேண்டினாயல்லவா? ஆம், அந்த குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்தோடு தான் உன் சாயப்பா இன்று வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். உன் மனமும் மடியும் நிறையும். உனக்கான திருமண தேதியோடு வந்திருக்கிறேன். உன்னோடு உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறப் போகிறது. உன் கனவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. சாயப்பாவின் அற்புத லீலைகளை உணரப்போகிறாய். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட்டது என் கண்மணியே. இது நாள் வரை நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருந்தாயே. இதோ உனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலம் நீ எதிர்பார்த்த நல்ல வேலையை உனக்காகவே தருகிறேன். பெற்றுக்கொள்வாயா? கவலைப்படாதே, உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையப் போகிறது. என்றுமே என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்பொழுதுமே உண்டு என்பதை மறந்துவிடாதே. நீ மிக சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு நல்ல செய்தி. நீண்ட நாட்களாக நீ ஏங்கியிருந்த ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் உன் காதுகளில் உன் செவிகளில் வந்து எட்டும். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளும் உனக்கு ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்திலும் நீ அனுபவிக்கும் கண்ணீர், சந்தோஷம், ஆனந்தம், விரக்தி, வறுமை, இன்பம், துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒரு அன்பு நம்மை விட்டு விலகும் பொழுது நமக்கு ஏற்படும் வலி, ஒரு அன்பு நமக்கு கிடைக்கும் பொழுது நம் மனதிற்கு ஏற்படும் ஆறுதல் என்று வாழ்க்கை பல வண்ணங்களாகத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை. இவற்றையெல்லாம் நான் பார்க்க ஆசைப்படவும் இல்லை என்று நீ சொன்னால் கூட அது உன் கையில் இல்லை. வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. நடப்பவை நடந்தே தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு வந்தே தீரும். யார் யார் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று, உன் அருகில் நீ வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது சாயிநாதரே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடந்திராது. கலங்காமல் இரு. நீ கேட்ட அத்தனை விஷயமும், நீ பிரார்த்தித்த அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கல்லாக மாறும் என்பதை நம்பு. நிச்சயமாக நான் மாற்றியே காட்டுவேன். உன் துன்பங்கள் இன்றோடு விலகப் போகிறது. உன் பிரச்சனை அனைத்தும் நீங்கப் போகிறது. உன் சந்தோஷ காலம் ஆரம்பமாகப் போகிறது. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். சாயப்பாவை வரவேற்று சாயப்பாவிற்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. அதுதான் எனக்கு வேண்டும். அதை தவிர உன்னிடம் நான் எதையும் விரும்பவில்லை. நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும், என் மனம் குளிரடையும். என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய சிக்கல் தீர ஒரு கதவு உனக்காகவே திறக்கப்படும். நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனின் மடியில் சற்று தலை வைத்து நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும்.
இன்று இரவு என்னுடைய கரங்களால் உன் தலையை வருடிக் கொடுத்துவிட்டு உன்னை நிம்மதியாக கண்ணுறங்க செய்யப் போகிறேன். இதுவரை என் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் என் சாயப்பா எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்குத் தேவையான அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிப்பதற்காகவே நான் இது நாள் வரை உழைத்துக் கொண்டிருந்தேன். அதை பற்றியே சிந்தனை செய்துவிட்டேன்.